Hello guys, welcome to E-Times channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாடல் பேப்பர் 4 ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் பேப்பரும் மோரோவர் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் கேண்டிடேட் நேம் அப்படின்ட்டு இருக்குது, மாணவர் பெயர். ஸோ உங்கள் நேம் எழுதிக்கோங்க. தேர்வு மையம், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எழுதுறீங்க இல்லை எந்த ஏரியாவிலேருந்து எழுதுறீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடச்சிடும். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டோட நம்பரை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இங்கே ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் கண்டிப்பாக போடணும், மறந்துடாதீங்க. மாணவர் கையொப்பம், ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்களோட சிக்னேச்சர் இங்கே போட்டுருங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அழகாக நோட் இதே மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். கொஷின் பேப்பருமே அழகாகவும் தெளிவாகவும் எழுத மதிப்பெண்கள் 5. ஸோ நீட்டாக எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஸோ நமக்கு டைட்டில்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் டைட்டிலை கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபூவோட ஆன்சர் ஃபூல். ஸோ இப்படி எழுதிடக்கூடாது. இங்கே பக்கத்தில் ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் வேர்டையும் இங்கே எடுத்து எழுதணும். ஃபூல் இப்படிங்கிறத எழுதணும். இங்கே ஆ இருக்குது. ஸோ ஆம். ஸோ இப்படி ஆம் அப்படின்னு ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. இத்து தா குத்தா. அண்ட் கலம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. பைல். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஆன்சர்ஸ் நம்ம எடுத்து எழுதியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு see the picture and write its name, அதாவது படத்தை பார்த்து பெயர் எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பீகாக், மயில். மோர் அப்படின்னு எழுதணும். செகண்ட் ஒன் ஆப்பிள், சேப் அப்படின்னு எழுதலாம். இது சன், சூரஜ். அடுத்தது இது மூன், சாந்த். அண்ட் இது டாக், குத்தா. ஸோ இங்கே குத்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே முன்னாடியும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லையும் குத்தா பார்த்தோம். ஸோ ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். அதை வச்சு இங்கே எழுதிடலாம் நம்ம. அடுத்தது பால், கேந்து. லயன், ஷேர் இல்லைனா சின்ஹர். இந்த 2 ஸ்பெல்லிங்கில் எது எழுதினாலுமே கரெக்டு தான். இது லேடிஸ் ஃபிங்கர், விண்டி. இது சேர், குர்சி. ஐஸ், கண்கள். இது ஆங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் படத்தை பார்த்து கேள்விக்கு பதில் எழுதவும். see the picture and answer the question. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இங்கே தான் இருக்குது. क्या करती है, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க खाना बनाती है. खाना बनाती है. ஸோ இங்கே क्या करतीக்கு பதிலாக खाना बनातीன்னு எழுதணும். ரெண்டாவது क्या है, இது புக்கு. ஸோ கிதாப் है, நீங்கள் எழுதும்போது கிதாப்னு ஃபுல் ஆன்சர் எழுதியிருக்கணும். ஸோ கோடா क्या खींचता है, இந்த குதிரை என்ன இழுக்குது. இங்கே வண்டி இழுக்குது. ஸோ गाड़ी खींचता है, गाड़ी. तुम किससे सुनते हो, நீ எதனால் எழுதுகிறாய். சாரி எதனால் கேட்கிறாய். கிஸ்ஸே சுன்தேஹோ. இந்த கிஸ்ஸேக்கு பதிலாக கான்சே, நான் காதுகளால் கேட்கிறேன். கான்சே சுன்தாகும். ஸோ இங்கே மை அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்போ நீன்னு கேள்வி கேட்கும்போது நான் அப்படின்னு தான் பதில் வரும். அதனால் மை அப்படின்னு முன்னாடி சேர்க்கணும். மை வந்துச்சுனாவே எண்டிங்லாம் ஹூ அப்படிங்கிறதா வரணும், ப்ரெசன்டென்ஸாக இருந்தால். அப்போது மை கான்சே சுன்தா ஹூ, நான் காதுகளால் கேட்கிறேன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஸ்கூல் கே சாம்னே क्या है. இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இங்கே டெம்பிள் பிக்சர் இருக்குது. ஸோ ஸ்கூல் கே சாம்னே மந்திர் டெம்பிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபுல் ஆன்சர் எழுதணும். ஸோ எதிர் சொல்ல எழுதுக. ஸோ 4th ரோமன் நம்பர் ரைட் ஆப்போசிட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீட் ஆனால் ஸ்வீட்டுக்கு ஆப்போசிட் பிட்டர், கசப்பு. ஸோ அப்போ கடுவா. ஸோ ரெண்டாவது பத்தலா அப்படின்னா ஒல்லியாக இருக்கிறது. ஸோ இங்கே கொஞ்சம் குண்டாக இருக்கிறது அப்படின்னா காடா. திக்கு, தின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. தோ கொடு, லோ டேக் எடுத்துக்கொள். பந்த் அப்படின்னா க்ளோஸ். குலா ஓப்பன், திறந்தது அப்படின்னா குலா ஓப்பன், திறந்திருக்கு அப்படின்றது.
பகுத் அப்படின்னா அதிகம், கம் கம்மியாக குறைவாக, பகுத் மோர், கம் லெஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எழுத்துக்களில் எழுதவும். ஸோ 5th ரோமன் நம்பர் வந்துட்டு ரைட் த ஃபாலோவிங் இன் த வேர்ட்ஸ். ஸோ 8 அப்படிங்கும்போது ஆர்ட், 13 தேரகு, 13க்கு தேரகு, 1 எல்லாருக்கும் தெரியும் ஏக், ஷஹ. இந்த 6 வந்து நான் இதோட அந்த 3 மாடல் பேப்பர்லேயுமே இந்த 6ங்கிற கொஷின் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஷஹா இப்படி எழுதினாலும் கரெக்டு, ஷேன் இப்படி எழுதினாலும் கரெக்டு, ஷஹ இந்த 3 ஆன்சருமே இதுக்கு கரெக்ட் ஆன்சர் தான். 17 சத்ரஹ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட் த மீனிங் இந்த ஃபாலோயிங் இந்த தமிழ் ஆர் இங்கிலீஷ். தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும். ஏன்னா நான் தமிழில் இங்கே ஆன்சர் எழுதுகிறேன், இங்கிலீஷில் வந்து நான் ஓரலில் சொல்லிடுறேன். மேஜ்னா டேபிள், மேசை. பில்லினா பூனை, கேட். பௌதா செடி, பிளான்ட். சுந்தர் அழகான, பியூட்டிஃபுல். ஹடுத்தால் ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரைக் அப்படின்னா பந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக் அப்படின்னா புலி, டைகர். நதி தான், ரிவர். பசந்து விருப்பம், லைக் ஆர் டிசைர். செஹத்னா பாடி உடல். பாஷன் அப்படின்னா சொற்பொழிவு, ஸ்பீச். ஸ்பீச். நெக்ஸ்ட்டு சரியான சொல்லை கொண்டு வாக்கியத்தில் பூர்த்தி செய்யவும். அதாவது 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆன்சர் இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக இங்கே எழுதணும். மைதான் மே கியா டேஷ் காய் டேஷ் பைல் ஹை, அதாவது கிரவுண்டில் பசு டேஷ் காலை இருக்கிறது. அப்போ இங்கே 2 அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2ங்கும் போது 2மே அடுத்தடுத்து வரும்போது நடுவில் வந்து அவுர் அண்ட் அப்படிங்கிறது வரணும். ஸோ நம்ம நார்மலாகவே காய் ஒரு பைல், குத்தா ஒரு பில்லி, அந்த மாதிரி 2 அனிமல்ஸ் சொல்லும்போது நமக்கு அவர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தும் கவுன் நீ அப்படின்னு ஆரம்பித்தாவே ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஹோலில் தான் முடிக்கணும் அப்படிங்கிறது ரூல் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம தும்னா ஹோலில் முடிக்கணும். ஏ கோபால் டேஷ் அத்தியாபக. ஸோ இந்த கே 2க்குமே ஆஃப் தான் அர்த்தம். ஸோ ஹி இஸ் கோபால்ஸ் டீச்சர். ஸோ அப்பாஸ்ட்ரஃபியஸுக்கும் இதுதான். அப்போ கோபால்ஸ் டீச்சர், இப்போ டீச்சருக்கு வந்து ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும், அதனால் கே எடுத்துக்கிறோம். தும் சிப்ஸ் மத்து, நீ சிப்ஸு. இங்கே வந்து பிஓ குடின்னு இருக்குது, சாப்பிடுன்னு இருக்குது. பிஓனா ட்ரிங்க்கு, காவோனா ஈட்டு. ஸோ நம்ம சிப்ஸை சாப்பிட தான் முடியும், குடிக்க முடியாது, அதனால் காவும். இங்கே மத்து கொடுத்துருக்கனால சாப்பிடாத அப்படின்னு அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். துளசிதாஸ்னே ராமாயண் லிக்கா லிக்கி அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எப்போவுமே பாஸ்ட் டென்ஸில் வந்து நே வரும். இந்த பாஸ்ட் டென்ஸில் நே வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது நவுனுக்கு வேல்யூ கிடையாது. திஸ் இஸ் நோ வேல்யூ ஃபார் நவுன் வென் த நே ஆட். ஸோ நே எப்போ ஆட் பண்ணியிருக்காங்களோ அப்போது நவுனுக்கு வேல்யூ கிடையாது. இவங்க மேஸ்குலினா, ஃபெமினைனா, சிங்குலரா, ப்ளூரலா, இது எதுவுமே இங்கே பார்க்க வேண்டாம். ஆனால் எங்கே பார்க்கணும், ஆப்ஜெக்ட். இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ராமாயண் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இது வந்து ஃபெமினைன் ஜெண்டர் சிங்குலர் ஃபார்மேஷனில் கொடுத்துருக்காங்க. பெரிய காவியங்கள் எல்லாத்தையுமே ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஃபெமினைன் ஜெண்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இது வந்து ஃபெமினைன் ஜெண்டரில் இருக்கனால லிக்கா லிக்கி 2 ஆப்ஷன். இது வந்து மேஸ்குலின் ஜெண்டர் ஆப்ஷன், இது ஃபெமினைன் ஜெண்டர் ஆப்ஷன். அதனால் நம்ம லிக்கி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நே வந்து பாஸ்ட் டென்ஸில் சேர்த்திட்டாங்க அப்படின்னா அதுக்கான நவுனோட வேல்யூ, சப்ஜெக்டோட வேல்யூ இருக்காது. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும். ஆப்ஜெக்ட் இஸ் அ ஃபெமினைன் சிங்குலர். ஸோ அந்த ஃபார்மேஷன் படி லிக்கி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது 8th ரோமன் நம்பர் வந்து மெமரை போயம். அதாவது இதில் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, வேறு எந்த இதுலையுமே இந்த கொஸ்டின் பேப்பர் ஆப்ஷனே கிடையாது. ஸோ இது வந்து லெசன் நம்பர் 17 and 19 இருக்கும். நான் ரெஃபர் பண்ணி ஏதோ ஒரு லெசன் ஒரு 3 மெமரி போயம்ஸை தரவாக படிச்சுக்கோங்க. அந்த 3லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று கேட்பாங்க. So next one, match the following. The first, Yahoo school. So நிறைய தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. Yahoo school का बाग है, this is school's garden. नदी समुद्र, river, flow towards the ocean. ரிவரும் ஓஷனும் கொடுத்துருந்தாவே flow towards the ocean. की ओर बहती है. ஞாபகம் வச்சுக்கோங்க, நதி சமுத்திரம் வந்துச்சுன்னா பகத்திங்கிற அந்த கீவேர்டு வந்தால் அந்த ஆன்சர் கரெக்ட். குத்தா ரோட்டி. ஸோ டாக் பிரெட் என்ன பண்ணும், டாக் வந்து பிரெட்டை சாப்பிட தான் செய்யும். ஸோ இங்கே கா ரஹா அப்படின்றது ஆப்ஷன். वर्ग में छात्र अध्यापक स्कूल स्टूडेंट्स सिट इन फ्रंट ऑफ द टीचर. ஸோ அத்தியாபக் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சாம்னே சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு வரணும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ராம் பரத்.
ராம் அண்ட் பரத்னு கொடுத்துருக்காங்க. சே படா ஹை, ராம் வந்து சென்டர் தென் பரத், பரத்தை விட ராம் வந்து பெரியவர். ஸோ இங்கே நான் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் நம்பர் எழுதக்கூடாது. இந்த யஹ் ஸ்கூல்னால் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கா பாக் ஹை. யஹ் ஸ்கூல் கா பாக் ஹை. இந்த கா பாக் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸில் எடுத்து கரெக்டாக எழுதுங்க. ஸோ இப்படி கரெக்டாக நீங்கள் எழுதும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நம்பர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வராது. ஸோ நதி சமுத்திர இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அதனால கி ஓர் பஹத்தி ஹை அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லாமே எழுதிடுங்க. அண்ட் தென் 10th ரோமன் நம்பர், கோடிட்ட இடங்களை நிரப்புக, fill in the blanks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஷ் கலம் ஹை. ஸோ சிம்பிள், திஸ் இஸ் பென். ஓகே, பென் இஸ் அப்படின்னு இருக்குது, பேனா அப்படின்னு இருக்குது. அப்போ இது பேனா, திஸ் இஸ் பென். ஸோ யஹ் கலம் ஹை இல்லை வஹ் கலம் ஹை அப்படின்னு வரும். டேஷ் நாம் கணேஷ் ஹை, டேஷ் பேர் கணேஷ், மேரா நாம் கணேஷ் ஹை, மை நேம் இஸ் கணேஷ். आदमी डैश 2 हाथ होते हैं, ह्यूमन डैश 2 ஹேண்ட்ஸ். ஸோ மனுஷங்களுக்கு டேஷ் கைகள் இருக்குது. மனுஷங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போதே அங்கே வந்து கேன்னு வந்துடணும், ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறதுனால दो हाथன்னு ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறதுனால கே, கே கே ஆப்ஷனில் கே நம்ம போடுறோம். आदमी के 2 हाथ होते हैं. नेक्स्ट क्वेश्चन, भारत के कई नदियाँ डैश हैं. இந்தியாவில் நிறையா ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுது, பஹத்தி ஹை. ஸோ இந்த பஹத்திங்கிற வேர்டை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிட்டோம்னா இப்போ தான் மேட்ச் த ஃபாலோயிங்லையும் பார்த்தோம், நதி சமுத்திரக்கு ஓர் பஹத்தி ஹை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பஹத்தி அப்படிங்கிறது ஃப்ளோ. இது அதுலேயும் ஸ்பெல்லிங் எழுதிடலாம், இதுலேயும் ஸ்பெல்லிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். भारत सन 1947 अगस्त 15 को डैश हुआ. ஸோ 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு இந்தியாவுக்கு என்ன கிடைச்சது? ஆசாத் हुआ, ஃப்ரீடம் கிடைச்சது. ஸோ ரைட் ஆன்சர்ஸ், விடை அளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோபால் கஹாங்கை, கோபால் எங்கே போனா, கஹா அப்படிங்கிறதுக்கு பதிலாக மகாபலிபுரம், மகாபலிபுரம், மகாபலிபுரம் போனால். பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹை, நான் இங்கே சிம்பிள் ஆன்சர் மட்டும் தான் எழுதியிருக்கேன், ஆனால் பட் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஃபுல் சென்டென்ஸ் இங்கே எழுதணும். பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹை, பந்தர் கி பூஞ்ச் लंबी होती है, लंबी होती हैं. क्या महादेवी एक कवयित्री है? इस महादेवी इज़ अ पोएट्रेस. ஸோ இந்த லெசன் படி மகாதேவி வந்து ஒரு पोएट्रेस தான், அதனால் हाँ அப்படின்னு நம்ம எழுதுறோம். கியாக்கு பதிலாக हाँ. லலிதா கிஸ்கி சஹேலி ஹை, ஹூஸ் ஃப்ரெண்ட் இஸ் லலிதா. ஸோ இங்கே வந்து விமலா கி லலிதா கிடையாது, லீலா. லீலா விமலா கி சஹேலி ஹை, விமலாவோட ஃப்ரெண்டு தான் லீலா. ஸோ லீலாவோட ஃப்ரெண்டு தான் விமலா. भारत का गणतंत्र दिवस कब मनाते हैं? இந்தியாவுடைய ரிபப்ளிக் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? ஜனவரி 26. ஸோ ஜனவரி 26 நம்ம இந்தியாவுடைய ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆன்சர்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன், பட் நீங்கள் எழுதும்போது ஃபுல் சென்டென்சஸாக எழுதணும். 12th ரோமன் நம்பர், டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ், தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும். ஸோ நான் முன்னாடி வந்து மீனிங்ஸ்லேயும் வந்து நான் தமிழில் தான் எழுதினேன். ஸோ இங்கேயும் நான் தமிழில் எழுதுகிறேன், இங்கிலீஷில் நான் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் 3 வீடியோவில் நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லிட்டோம், இங்கிலீஷில் எழுதணும், தமிழில் சொன்னோம். ஸோ இந்த வீடியோவில் நான் தமிழில் எழுதுகிறேன், இங்கிலீஷில் நான் ஓரளவு சொல்லிடுறேன். मैं दूध पीऊँगा, मैं दूध पीऊँगा, நான் பால் குடிப்பேன். ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது, அதனால் குடிப்பேன். நான் பால் குடிப்பேன். तुम वहाँ, अதாவது ஐ ஷால் ட்ரிங்க் மில்க் அப்படிங்கிறது அதோட ஆன்சர். तुम वहाँ क्या क्या देखो है, what will you see there, நீ அங்கே என்னென்ன பார்த்தாய், நீ அங்கே என்ன என்ன பார்ப்பாய். ஃபியூச்சர் டென்ஸ் பார்ப்பாய். What will you see there? यह गांधी जयंती का जुलूस है. This is गांधी जयंती's procession. இது காந்தி ஜெயந்தி ஊர்வலம். காந்தி ஜெயந்தி ஊர்வலம். तुम्हारा पिताजी कहाँ काम करते हैं? Where does your father works? உன்னுடைய அப்பா எங்கே வேலை செய்கிறார்? எங்கே வேலை செய்கிறார்? மா तुमको बुलाती हैं, மதர் கால்ஸ் யூ, அம்மா உன்னை கூப்பிடுகிறார்கள். அம்மா உன்னை கூப்பிடுகிறார்கள். ஸோ இந்த இடம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். எக்ஸாம்லேயும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் தான் லைன்ஸ் வந்து பெருசாக இருக்கும், அதனால் குட்டி குட்டியாகவே ஆன்சர்ஸ் எழுதுங்க, கொஞ்சம் புரிகிற மாதிரி ஆன்சர் எழுதுங்க. அண்ட் ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும், டிரான்ஸ்லேட் இன்டு ஹிந்தி. ஹிந்தியில் இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். கவுஸ் மில்க் ஸ்வீட், பசுவின் பால் இனிப்பாக இருக்கிறது. காய் கா தூத் மீட்டா ஹோத்தா ஹை, மீட்டானா ஸ்வீட்.
मीठा होता है. ப்ளீஸ் யூ கிவ் மீ அ பென். நீங்கள் எனக்கு ஒரு பேனா கொடுங்கள். நீங்கள் ஆப் எனக்கு முஜே ஒரு ஏக் பேனா கலம் கொடுங்கள். தீஜியே ஆப் வரும்போது மரியாதையாக சொல்லணும், அதனால் தீஜியே. வாட் டஸ் த கவ் கிவ்ஸ். பசு என்ன கொடுக்கிறது. காய் கியா கொடுக்கிறது. தேத்தி ஹ. வேர் டிட் யூ ஸ்டே இன் டெல்லி. அவன் டெல்லியில் எங்கே தங்கினான். அவன் வஹு தில்லி மே. டெல்லியில் அப்படிங்கும்போது தில்லி மே. எங்கே கஹா தங்கினான். பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. வஹு தில்லி மே கஹா டஹரா. எங்கே தங்கினா. டோன்ட் ஈட் சிப்ஸ். நீ சிப்ஸ் சாப்பிடாதே. நீ தும் சிப்ஸுக்கு சிப்ஸ் தான். சிப்ஸ் சாப்பிடாதே. மத்து காவோ. மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும் படித்த மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் ஒரு கொஷின் படிச்சிட்டிங்கன்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே ரிப்பீட் சம்டைம்ஸ் வரும். அதனால் கொஷின் பேப்பர் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங்ஸ் டவுட் இருந்தாலும் முன்னாடி எங்காவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்து எழுதுங்க. ஸோ இதோட 4th மாடலோட ஆன்சரை போட்டாச்சு. இன்னும் 4 மாடல் இருக்குது. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் நிறைய பேருக்கு இது மாதிரி டவுட் இருக்கிற எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். அவங்களும் நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி டைம் சேனல். நன்றி, வணக்கம். See you.